தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் அமைச்சர் தரப்பு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஜாமீனை ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய நிலைப்பாட்டை 10 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை விதித்து உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக சாட்சியங்கள் நேரடியாக தங்களுடைய சாட்சியை முன்வைப்பதற்கு வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு செந்தில் பாலாஜி மீதான ஊழல் புகாரில் முன்வர மறுப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசி அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த விவகாரத்தில் அவர் தொடர்ந்து அமைச்சராக செயல்பட உள்ளாரா இல்லையா என்பது தொடர்பான பதிலை வழங்க வேண்டும் என்று கடந்த முறையும் உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த முறையும் அது தொடர்பான ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். ஆனாலும் எழுத்துப்பூர்வமான பதில் மனுவை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோஹத்தியை முன்வைத்தார். ஆனால் அதற்கு கடுமையான கண்டனங்களை முன்வைத்த நீதிபதிகள் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய நேரத்தை செந்தில் பாலாஜி தரப்பு என்பது வீணடித்து வருவதாக கடும் கண்டனத்தை முன்வைத்துள்ளார்கள். பல்வேறு முறை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டும் பொறுப்பற்ற முறையில் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விடுவிப்பதாக இந்த உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 10 நாட்களுக்குள் அவர் உரிய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூடுதலாக எந்த ஒரு கால அவகாசம் வழங்கப்படாது என்ற ஒரு உத்தரவை தற்போது நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.